உங்களுக்கு மல்டிகேப் மற்றும் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கா? இந்த வீடியோவில் மல்டிகேப் ஃபண்ட்னா என்ன, மல்டிகேப் ஃபண்டுக்கும் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். வெல்கம் டு holisticinvestment.in. மார்க்கெட் கேப்பை பேஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டை கேட்டகரைஸ் பண்ணலாம். அதை தான் நாம் லார்ஜ் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு வகை தான் இந்த மல்டிகேப் ஃபண்டும். மல்டிகேப் ஃபண்ட் தங்களுடைய சொத்துக்களை குறைஞ்சது 75% ஈக்விட்டி மற்றும் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் முதலீடு செய்வாங்க. இந்த ஃபண்டு எல்லா தரப்பட்ட மார்க்கெட் கேப்லேயும் முதலீடு செய்வாங்க. ஒவ்வொரு கேப்லேயும் குறைஞ்சபட்சம் 25% முதலீடு செய்வாங்க. அதாவது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் 25%, மிட் கேப் ஸ்டாக்ஸில் 25%, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் 25%. அப்புறம் பாக்கி இருக்கிற 25% ஃபண்ட் மேனேஜர் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் முதலீடு செய்யலாம். சரி, மல்டிகேப் ஃபண்டுக்கும் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம்? மல்டிகேப் ஃபண்டு குறைஞ்சது 75% ஈக்விட்டி மற்றும் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் முதலீடு செய்வாங்க. ஆனால் ஃப்ளெக்ஸி கேப்புக்கு குறைஞ்சபட்சம் 65% முதலீடு செஞ்சால் போதும். அப்படின்னா பாக்கி இருக்கிற 35% ஃபண்ட் மேனேஜர் எங்கே வேணும்னாலும் முதலீடு செய்யலாம். மல்டிகேப் ஃபண்டுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எல்லா நேரத்துலையும் குறைஞ்சபட்சம் 25% எல்லா கேப்லேயும் முதலீடு பண்ணியிருக்கணும். ஃப்ளெக்ஸி கேப்புக்கு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஃபண்ட் மேனேஜர் எந்த கேப்போட வெயிட்டேஜையும் ஏற்றலாம் இறக்கலாம். அவருக்கு அதில் முழு சுதந்திரம் இருக்குது. சரி, இந்த மல்டிகேப் ஃபண்டு உங்களுக்கு ஏற்ற ஃபண்டாக இருக்குமா? அப்படி இருந்தால் ஒரு மல்டிகேப் ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஒரு மிட் கேப் ஃபண்டு இல்லை ஸ்மால் கேப் ஃபண்ட் அளவுக்கு ரிஸ்க் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மல்டிகேப் ஃபண்டை தேர்வு செய்யலாம். நீங்கள் உங்களுடைய நீண்ட கால இலக்குகளுக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். குறைஞ்சது 5 முதல் 7 வருடங்கள் நீங்கள் உங்கள் முதலீடை தொடரணும். சில ஃபண்ட்ஸ் ஸ்மால் கேப் மற்றும் மிட் கேப் ஸ்டாக்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த வகையான ஃபண்ட்ஸுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகப்படியாக இருக்கும், ஆனால் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். சில ஃபண்ட்ஸ் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ஒரு மல்டிகேப் ஃபண்டை தேர்வு செய்யணும். டாக்ஸேஷன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் பீரியட் 1 வருடம். அதுக்கு முன்னாடி விற்றிங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதுக்கு 15% வரி செலுத்தணும். 1 வருடம் கழித்து விற்றிங்கன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். 1 வருடத்தில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வர கெயின்ஸ்க்கு 10% வரி செலுத்தணும். ஓவராலாக பார்த்தோன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் எல்லா மார்க்கெட் கேப்பையும் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக ஒவ்வொரு ஃபண்டாக தேர்வு செய்ய தேவையில்லை. இந்த மல்டி கேப் ஃபண்டு ஃபுல் மார்க்கெட் கவரேஜை கொடுக்க உதவி பண்ணும். ஒரு ஃபண்ட் மேனேஜர் சந்தையின் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப முதலீட்டை மாற்றி அமைக்க அவருக்கு கட்டுப்பாடுகளோடு சேர்ந்து சுதந்திரம் இந்த மல்டி கேப் ஃபண்டில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு முதலீடுகள் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு விருப்பம் இருந்தாலோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற 30 மினிட் காம்ப்ளிமெண்ட்ரி அப்பாயின்மெண்ட் லிங்கை பயன்படுத்தி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.